எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம அன்கண்ட்ரோல் சுகர்னால வர ஸ்ட்ரோக் பக்கவாதம் பற்றி பார்த்தோம். இந்த வாட்டி அன்கண்ட்ரோல் பிபி பிளட் ப்ரெஷர்னால வர ஸ்ட்ரோக் பற்றி பார்ப்போம். பிபி எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பிபி மெடிசின்ஸ் அப்பப்போ பிபி ஹையாக இருந்தால் சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதை டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு பலூன் தான் ரத்த குழாய், நம்ம ஊதுற காற்று தான் பிபி. எவ்வளோ தான் அந்த பலூன் தாங்க ஊத ஒரு டைமில் வெடிச்சிடும். அதே மாதிரி பிபி ஹை ஆகிட்டே இருக்கும்போது ஒரு டைமில் ரத்த குழாய் வெடிச்சு அப்போ உண்டாகிற பிரச்சனை தான் ஹெமரஜிக் ஸ்ட்ரோக். அதை தான் நான் இப்போ பற்றி பேச போகிறேன். இப்போது பிபி எவ்வளோ நார்மலாக இருக்கணும்னா 130 சிஸ்டோலிக், 80 டயஸ்டோலிக். இது ஒரு நாளில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இது மாதிரி தான் இருக்கணுங்க. இதுக்கு மேலே இருக்கிறவங்க பிபி டேப்லெட்ஸ் கட்டாயம் எடுத்துக்கணும். அப்படி எடுக்காமல் விட்டுட்டா இந்த மாதிரி என்ன ஆகும்னா, இந்த படத்தை பாருங்களேன், பிபி டேப்லெட்ஸ் எடுக்கணும்னா இது ரத்த குழாய் வெடித்து பிளட் லீக் ஆகுது மூளையில் இப்படி ரெட்டிஷாக லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி லீக் ஆகிற பிளட் ஃபுல்லாக மூளைக்கு சேரும்போது அவங்க என்ன ஆகிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆகும்போது என்னன்னா, ஃபாஸ்ட்டுன்னு போன வீடியோவில் சொன்னேன், ஃபேஸ் வீக்னஸ், முகவாதம், ஆர்ம் வீக்னஸ், கை கால் வராமல் போயிடுறது, பேச்சு கொளறது, பேச்சு வராமல் போயிடுறது. அப்புறம் டி ஃபார் டைம்ன்றதாங்க. இங்கே என்னென்னா, ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்கில் என்னென்னா, உடனே கொண்டு வந்தீங்கன்னா அந்த மூளையில் இருக்கிற ரத்தக்கட்டை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். போன வாட்டி நான் சொன்ன வீடியோவில் 4 ஹவர்ஸ்க்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மருந்து போட்டு கரெக்டான்னு சொன்னேன். அது இங்கே அந்த வைத்தியம் கிடையாதுங்க. இங்கே உடனே கொண்டு வந்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி மூளையில் இருக்கிற ரத்தக்கட்டை எடுக்கணும். எடுக்காம விட்டால் அவங்க அன்கான்ஷியஸாக கோமா ஸ்டேஜ்லேயே இறந்துருவாங்க. ரொம்ப முக்கியமானது இதுதாங்க. இப்போ எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, தடுப்பு முறைன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, ஃபுட்டு, சாப்பாடு கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதில் சால்ட்டை 2 கிராம் கீழே தான் ஒரு நாள் எடுத்துக்கணும். ஹைப்பர் டென்ஷன், சுகர், பிபி இருக்கவங்க 2 கிராம் கீழே மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த சால்ட் ரிடக்ஷன் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் எங்கெங்கே சால்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாய், அப்பளம், அப்புறம் வடாகம், கருவாடு சாப்பிட்றவங்க கருவாட்டிலே அதிகமாக இருக்கும். இந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. குடிக்கிறவங்க குடியை நிப்பாட்டிடுங்க. ஸ்மோக் பண்ணுறவங்க ஸ்மோக்கிங் பண்ணவே கூடாது. அப்புறம் பிபி ரெகுலராக பார்த்துட்டே இருக்கணும். ஹை பிபி இருக்குன்னா அவங்க மந்த்லி ரெகுலர் செக்அப் பண்ணிக்கணும். பிபி பேஷண்ட் பிபி அறிகுறி பெருசாக இருக்காதுங்க. ஹெட்டேக், தலைவலி மட்டும் இருக்கும். அதனால் அவங்க கேர்லெஸ்ஸாக விட்டுடுறாங்க. இந்த டோலோ 650 இந்த மாதிரி தலைவலி மாத்திரை போட்டு நிப்பாட்டிடுறாங்க. அதனால் நம்ம பிபி பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.